இது பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. நான் ஏதாச்சும் ப்ரமோஷன் வீடியோ கண்டினியூஸாக 2 போட்டுட்டா போதும், ஒரு கும்பல் கிளம்பி வந்துடுறாங்க. எதுக்கு ப்ரமோஷன் வீடியோ போடுறீங்க? காசுக்காக ஆசைப்பட்டு ப்ரமோஷன் பண்ணாதீங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் இப்போ சப்போஸ் வேலைக்கு போகிறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு மட்டும் போங்க, ஏர்ன்லாம் பண்ணாதீங்க, சம்பளம்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிரிப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதுமே. ப்ரொமோஷன்றது என்னோடய ஜாபில் ஒரு பார்ட். அது வந்து பார்ட் ஆஃப் மை ஜாப். ஸோ நான் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் கேட்குற டிப்ஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நான் போடுற ப்ரமோஷன் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே எப்போவுமே 4 பேர் இருப்பாங்க, நம்மளை எது பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க.